தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, புரட்சி என்பது பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி போராட்டம் நடத்தி அரசு, காவல்துறை அல்லது துணை இராணுவ படையை அனுப்பி அந்த மக்கள் மீது தடியடி நடத்தி, குண்டடி நடத்தி பல பேர் மாண்டு மடிந்து பிறகு அதற்கு ஒரு தீர்வு காணுவது போல், குறிப்பாக நம்முடைய தூத்துக்குடி நாசகார ஸ்டெர்லைட் ஆலை பன்னாட்டு சுரண்டல் பேர்வழி அனில் அகர்வாலாவினுடைய அந்த ஆலை வருவதற்கு முன்பே அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலம், முதலாவது ஆட்சி காலம் 1991-96 இல்லை 94 அனில் அகர்வாலாவோடு தூத்துக்குடி பகுதியிலே இந்த ஆலையை, அந்த நச்சு ஆலை தாமிர உருக்காலை அமைக்க ஒப்பந்தம் நடைபெற்றது. அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம், இன்றைக்கு கூட அமைச்சராக இருக்கிறாங்க மாண்புமிகு கீதா ஜீவன் அவர்கள்லாம் கடுமையாக அதை எதிர்த்து போராடினார்கள். கீதாஜி அவருடைய தந்தையார் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பெரியசாமி அவர்கள் கடுமையாக போராடினார். பல பேர் போராடினார். ஆனால் கால ஓட்டத்தில் மிக தீவிரமாக போராடியவர்கள்லாம் எங்கே போனார்கள் என்றே தெரியவில்லை. பிறகு தமிழ் மாந்தன் என்ற ஒரு சிறந்த போராளி, தன்னலம் கருதாத போராளி, உண்மையாகவே அந்த ஆலைக்கு எதிராக மிகப்பெரிய அந்த பொருள்கள் கப்பலில் வருகிற பொழுது நூற்றுக்கணக்கான விசைப்படகுகளை கொண்டு போய் அந்த கப்பல்களை ஒரு வார காலம் முற்றுகையிட்டு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. பிறகு அவருடைய ஒரு தவறான அணுகுமுறையின் விளைவாக அவருடைய அந்த போராட்ட நிலை என்பது திசை மாறி போய்விட்டது. 96 ஐயா கலைஞர் அவர்கள் அந்த போராட்டத்தை பொருட்படுத்தாமல் ஆலை இயக்குவதற்கான இசைவை கொடுத்து விட்டார், ஒப்புதலை அளித்து விட்டது. ஜெயலலிதா ஆட்சியில் உடன்படிக்கை, ஐயா கலைஞர் ஆட்சியில் ஆலை இயங்க தொடங்கியது. இடையில சுற்றுப்புற சூழல் பாதிப்பு, கடல் வளம் பாதிப்பு, காற்று வளம் பாதிப்பு, நீர் வளம் பாதிப்பு, நிலவளம் பாதிப்பு, மக்கள் உடல்நலம் பாதிப்பு என்கின்ற பல வகையான சிக்கல்கள் வரும்போது மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடுவார்கள். பிறகு அது நீர்த்து போகும். ஆனால் 2018-17 நாம் தமிழர் கட்சி சார்பில் நாம் மீண்டும் அந்த ஆலைக்கு 346 ஏக்கர் நிலத்தை அன்றைய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் எவருக்கும் தெரியாமல் 346 ஏக்கர் நிலத்தை கொடுத்ததை கண்டுதான் நம்ம தொடங்கணும். புரட்சி வெடித்தது, மக்கள் கிளர்ச்சி வெடித்தது, துப்பாக்கி சூட்டில் 13 பேர் பலி, அப்புறம் ஆலை இன்றைய வரைக்கும் மூடி கிடக்கிறது. இதுதான் புரட்சி என்று எண்ண வேண்டாம். தனிநபர்கள் புரட்சியும் இந்த உலகத்திலே பல இடங்களில் நடைபெற்றிருக்கு. 2021 இருந்து திருநெல்வேலி வேந்தான்குளம் புதிய பேருந்து நிலையத்திலே ஒரு பூங்கா, அந்த பூங்கா நுழைவு வாசலிருந்து உள்ள எங்கேயும் தமிழ் மொழி இல்லை, முழுக்க ஆங்கிலத்தில் எழுதி வைத்திருந்தார்கள். அதுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை தொடங்கி முடிவாக கால வரையற்ற பட்டினி போராட்டம் என்று ஒரு 4 பேர் நடத்தி அறிவுசார் பூங்கா என்று ஒரு பெயர் பலகையை வைத்தார்கள். உள்ளுக்குள் இருக்கக்கூடிய சில குறிப்புகள், பிள்ளைகளுக்கு விளங்கிக் கொள்கிற அறிவியல் தொடர்பான அந்த குறிப்புகள் இன்னமும் ஆங்கிலத்தில் தான் இருக்கு. நம்ம தொடர்ந்து போராடி கொண்டோம். அதே போல மாநகர கட்டடங்களின் பெயர் பலகை, இன்றைக்கு 2 ஆண்டு காலம் எங்களுடைய போராட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு 90 விழுக்காடு வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். பாலை பேருந்து நிலையத்தில் இன்னமும் ஆங்கிலத்தில் பெருசாக இருக்குது, தமிழில் சிறிதாக இருக்குது. தமிழை கீழே வைத்து ஆங்கிலத்தை மேலே வைத்ததுனால தான் நம்ம கிளர்ச்சியை தொடங்கணும். உடனே 2ஐயும் பிரித்து வச்சுட்டாங்க. ஏற்கனவே நம்மெல்லாம் காணொலியில் போட்டுக்கிறோம். அதே போல் நேருஜி கலையரங்கம் முழுக்க தமிழில் எழுத வைத்தோம். இப்பொழுது புதிதாக திறக்கக்கூடிய எல்லா மாநகராட்சி கட்டடங்களையும் கிட்டத்தட்ட 95 விழுக்காடு ஆட்சி தமிழ் சட்டப்படியும் அரசாணைகள் படியும் எழுத வைத்துக் கொண்டிருக்கிறோம். புதிதாக திறக்கப்பட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பு மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்த நகர பேருந்து சந்திப்பு பேருந்து நிலையம் 95 விழுக்காடு தமிழில் எழுத வைக்கப்பட்டிருக்கிறது. அதான் நம் நெல்லை நம் பெருமையெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதில் ஐ லவ் நெல்லைன்னு எழுதிட்டாங்க. இது ஏன் எழுதணும், இதற்கு ஏன் பணத்தை செலவு செய்யணும் என்று அந்த ஐ லவ் நெல்லை என்பதை எடுங்கன்னு ஏறக்குறை 21 முறை நாம் மனு கொடுத்துருக்கிறோம்.
கருத்து ரைட்டு. இது என்னன்னா ஐ லவ் சென்னை, ஐ லவ் கோவை அந்த கான்செப்ட்லாம் வச்சா ஆட்சி மொழி சட்டம் இருங்க ஒரு முதலமைச்சர் நான் பேசி முடிக்கிறேன். எவ்வளவு நாளா நான் கொடுத்துருக்கேன், இப்ப பேசுறீங்க என்ன விஷயங்கள் கேள்விக்குரிய கொலை விழுந்து போனாச்சு, கொலை விழுந்து போனாச்சு. அப்படிலாம் கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க. நீ கோவப்பட பேசணும் விஷயம் இல்ல. பேச விடுங்க. பேச விடுங்க. என்ன நடந்திருக்கு அது காமிச்சாரு. அப்பங்கும்போது இந்த கான்செப்ட் தான் செஞ்சிருப்பாங்க. அது வேணா நம்ம மாத்திக்கலாம் அப்படி சொல்றதுக்குள்ள நீங்க எல்லாம் பேசுறீங்க. ஒரு மனுஷன் 20வது முறை மனு கொடுத்தா என்ன பொருள்? என்ன விஷயம் நடந்துச்சு? நீங்க சிரிச்சே தான் எனக்கு வருத்தம். அப்படி சிரிச்ச கிடையாது. கொலை விழுந்து என்ன பண்ணுவீங்க? உங்க பிள்ளைல தயவு செய்து இது சம்பந்தமா பேசுங்க. சரியா? அதத்தான் சொல்றேன். நீங்க அதத்தான் சொல்றேன். நீங்க இது சம்பந்தமா பேசுங்க. அதே தான் சொல்றேன். 20வது முறை மனு கொடுங்க. 2020 பிறந்த நாள்ல இருந்து கொடுங்க சொன்னாங்க. இவர் என்ன காமிச்சாரு? அப்ப நான் சொன்னாவோ இது எல்லா பக்கம் பண்ணனால பண்ணிருக்காங்க. மாத்திரம் நம்ம தூத்துக்குடி மாத்த வச்சிட்டோம். நம்ம சொல்றேன். அது அடுத்த பிரச்சனை. அது பேசுறதுக்குள்ள நீங்க சங்கடப்பட நான் என்ன பண்ண முடியும்? நம்ம தூத்துக்குடி நம்ம நிலை எல்லாமே நம்ம தூத்துக்குடி தமிழ்ல வந்துட்டாங்க. நம்மள செய்வோம். நீங்க சமுதாய நலன் தமிழ் நலன் தூத்துக்குடி அளவுக்கு நான் கொண்டு வந்தோம். இந்த சமயத்துல வச்சு நான் கொண்டு வந்தோம். 10 நாள் டைம் தரோம். இல்ல 10 நாள் தான் பண்ணணும். அவ்வளவுதான் 10 நாள் டைம். இல்ல நாங்க என்ன நடவடிக்கை நான் எடுக்கிறோம். இறுதியாக 1/4/2025 15 நாள் கெடுதருகிறோம். நீங்கள் எடுக்காவிட்டால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அன்பு தம்பி கண்மணி மாவீரன் வேளாளர், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தென்மண்டில தலைவர், அவரிடம் சொல்லி நிறைய பேரை அழைத்துட்டு போய் அங்கே ஒரு கிளர்ச்சி செய்தால் அல்லது அதை ஏதாவது மூடுவதற்கு முயற்சி செய்தால் உளவுத்துறை, ஒற்றுத்துறை, காவல்துறை வந்து நம்முடைய பணிகளை தடுத்து விடுவார்கள். வேண்டுமானால் வியன் அரசு கண்மணி மாவீரன் வேளாளர் உட்பட ஒரு 10 பேர் கைது என்றுதான் செய்தி வரும். செயல்தான் நமக்கு முக்கியம், செய்தி நமக்கு இரண்டாவதுதான் என்று யாருக்கும் சொல்லாமல் ஒரு கருப்பு துணியை கொண்டு போய் அந்த ஐ லவ் லவ் என்கின்ற அந்த அடையாளத்தை இழுத்து மூடி கட்டிட்டோம். இதற்கிடையில 1 மாத காலமா அந்த கண்ணாடி அந்த இது உடைந்து அதுல மின் விளக்குகள் எரிவதற்காக கொடுக்கப்பட்டுள்ள மின்சார கம்பிகள் தெரியக்கூடிய அளவுக்கு உடைஞ்சிருக்கு. இரவு நேரத்துல ஒருவேளை மின் தடை ஏற்பட்டால் ஒரு சிறியவர் அல்லது பெரியவர் யாராவது தெரியாமல் போய் அது கையில் வைத்தால் உயிருக்கு ஆபத்து. இதை கூட மாநகராட்சி நிர்வாகம் பார்க்கலாம். அதையெல்லாம் சுட்டி காட்டி தான் இழுத்து மூடணும். பெரிய பரபரப்பு செய்தியாகிவிட்டது. நம்முடைய தமிழ்நாடு அரசு நேற்றையிலிருந்து புரட்சி கவிஞர் தமிழ் தேசிய விடுதலை பாவலர் பாரதிதாசனுடைய 134வது பிறந்த நாளை முட்டு ஆட்சி தமிழ் வாரம் என்று அறிவித்திருக்கு. இந்த பேருந்து நிலையம் திறந்த காலகட்டத்திலிருந்து 21 முறை வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய ஆணையர் அவர்களுக்கும் இந்த ஐ லவ் என்பது கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தவறான பொருள்படும்படி காட்சியளித்து கொண்டிருக்கு. நான் கண்ணு முன்னாலே பார்த்து படமே எடுத்து காட்டிட்டேன். ஒரு பையன், ஒரு இளைஞன், அங்கே 4 பிள்ளைகள் நிற்கிறாங்க, பள்ளிக்கூடத்து பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை பார்த்து ஐ லவ் யூனா அந்த பிள்ளை சண்டைக்கு வந்துட்டான். அப்புறம் வந்து நான் ஒன்னே சொல்லலை, இதில் எழுதுன படித்தேன்னா அப்புறம் நான் அவங்களை சமாதானப்படுத்தி அனுப்பிவிட்டு படம் எடுத்துக்கொண்டு மேயத்தையும் கட்டினேன், ஆணையத்தையும் கட்டினேன். இதுக்கு முன்னாலே இருந்த ஆணையர், அவர் பேர் என்ன, மராட்டியர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு எங்களுக்கு பெரிய தகராறு. தொடர்ந்து சொன்னான். மேயர் சொன்னாங்க, நீங்கள் ஏதாவது வேணும் பண்ணிக்காங்க, பண்ணாதான் இதுக்கு விடிவு வரும்னு மேயரே சொல்லிட்டாங்க. அதனால இப்போ நாங்கள் ஜனநாயக வழியில் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ஆரவாரமும் இல்லாமல் கருப்பு துணி போட்டு மூடியிருக்கோம். இனிமேலாவது இப்பொழுது ஆட்சி தமிழ் வாரம் தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. முழுக்க முழுக்க தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை எல்லா துறையிலையும் நடைமுறைப்படுத்தணும்னு இருக்கு. இந்த இருக்கு பாருங்க, அரசாணை. பொதுமக்களுக்கு வைக்கக்கூடிய அறிவிப்பு பலகைகள், பெயர் பலகைகள் தனியாராக இருந்தாலும் அரசாக இருந்தாலும் 1975 575 1975 அரசாணை எண் 1541 1982 349 1987 291 1990. இது அல்லாம 18/7/2017 எங்களை போன்றவர்கள் மாண்புமிகு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு தொடுத்து வழக்கு நீதி பேராணை இருக்கு. அரசின் ஆணைப்படி ஆட்சி மொழி சட்டப்படி அறிவிப்பு பலகை இருக்கணும்னு. ஐ லவ் யூ எதுக்கு எழுதி வைக்கணும்? நெல்லையை நேசிக்கிறேன்னா தமிழம் படிக்க மாட்டானா? இங்க வெள்ளைக்காரனா வந்து பேருந்து நிலையத்தில் நகர பேருந்து நகர பேருந்து பேரூர் பேருந்து கூட இல்லை, முழுக்க முழுக்க நகர பேருந்து. இந்த நகர பேருந்து ஏறக்கூடிய மக்கள் முழுக்க முழுக்க நெல்லை மாநகர மக்கள், சுற்றுவட்டார தமிழ் மக்கள். அவங்களுக்கு ஏன் இந்த ஆங்கில எழுத்து கொடுக்கணும்? ஐ லவ் யூ? இது பிள்ளைகளுக்கு தவறான வழிகாட்டும்ல. 2வது உடஞ்சி போச்சு.
இதுல இருட்டு நேரத்துல ஒரு முதியவர் அல்லது ஒரு சின்னஞ்சிறு பிள்ளைகள் வந்து தெரியாமல் கை வச்சானா உயிர் இழப்பு ஏற்படும். அப்ப எத்தனை மணி மனு கொடுத்துருக்கோம்? இந்த மாநகராட்சி தூங்குகிறதா இயங்குகிறதா? நடவடிக்கை எடுக்கணும். எனவேதான் மாநகராட்சிக்கு உணர்த்தும் வகையில அமைதியாக இந்த எழுத்தை கருப்பு துணி போட்டு மூடி இருக்கிறோம். இனிமேலாவது மாநகராட்சி விழித்து கொண்டு இந்த ஐ லவ் யூங்கிற ஆங்கில எழுத்தை மாத்திட்டு நெல்லை, நான் நேசிக்கும் நெல்லை, எனது அழகிய நெல்லை, அல்லது சுற்றுப்புற சூழலுக்கு இன்றைக்கு இந்திய அளவில் நெல்லை பெயர் வாங்கியிருக்கு, அந்த பெருமையை சொல்லக்கூடிய வகையில் இப்ப நெல்லை நம் பெருமைன்னு எழுதி வச்சிருக்காங்க. நாங்க போய் சால்வு போட்டோமா இல்லையா? பாராட்டு தெரிவிச்சோமா இல்லையா? நாங்க மனு கொடுத்த பிறகு இந்த பேருந்து நிலையமே கிட்டத்தட்ட 90 விழுக்காடு ஆட்சி மொழி சட்டப்படி எழுதியிருக்காங்க. அதை நாங்க பாராட்டுகிறோம், வாழ்த்துக்கிறோம். முதல்ல திறந்து பாலை பேருந்து நிலையம் ஆங்கிலத்தை பெருசா மேல வச்சுட்டு தமிழை கீழே வச்சுட்டாங்க. நான் தகராறு பண்ண போய் ரெண்டையும் பிரிச்சு வச்சுட்டான். இன்னைக்கு அந்த எழுத்தை படிக்கவே முடியாது. அங்க தொடங்கின போராட்டம் 2021. அப்புறம் அறிவுசார் பூங்கா, புதிய பேருந்து நிலையம். அறிவுசார் பூங்கால 20 ரூபா கட்டணம் நம்ம தான் கொடுத்து உள்ள போறோம் நம்ம பிள்ளைகளுக்கு. ஏன் தாய்மொழியில் இல்லை? அந்த பெயர் பலகை மட்டும் அறிவுசார் பூங்கான்னு எங்களுடைய போராட்டத்தினுடைய விளைவு அறிவுசார் பூங்கான்னு வச்சாங்க. எல்லா நிலையிலையும் இந்த இயற்கை அரசாணைப்படி தமிழில் மாற்றி, அதாவது 5 அங்குல உயரம் தமிழில் இருக்கணும், சொற்களும் தமிழ்ல இருக்கணும். ஆங்கில சொல்ல தமிழ்ல எழுதக்கூடாது, சுப்ரீம்னு எழுதக்கூடாது. சொற்கள் 5 அங்குலத்தில் இருந்தா 3 அங்குலத்தில் ஆங்கிலத்தில் இருக்கலாம், 2 அங்குலத்தில் அவன் விரும்புல மொழியில இருக்கலாம். அதுக்கு அரசாணை விதிமுறை சொல்லுது. அதன்படி வச்சுட்டு போக வேண்டியதுன்னா பிளாஸ்டிக்னு இருக்கக்கூடாது. நெகிழியை தடை செய்வோம். அதை பாருங்க, பிளாஸ்டிக் தடைன்னு இருக்கு. நெகிழி தடை செய்யப்பட்ட பொருள்னு இருக்கணும். அரசை இப்படி வந்து ஆங்கில சொல்ல திணிக்குது. பாலை பேருந்து நிலையத்தில் சமூக நலத்துறையிலிருந்து ஒரு விளம்பரம் போட்டிருக்காங்க. நீங்க போய் பாருங்க. ஒரு 10 வரி விளம்பரத்துல 28 தமிழ் எழுத்து பிழை இருக்கு. அதையும் போய் நான் முறையிட்டு இருக்கிறேன் சமூக நலத்துறையில. இன்ன வரைக்கும் அது திருத்தல. எனவே மாநகராட்சி நிர்வாகம், மாநகர ஆணையர், வணக்கத்துக்குரிய மேயர், வணக்கத்துக்குரிய துணை மேயர் எல்லாருக்கும் தெரியும் நாங்க 2 ஆண்டு காலம் போராடுவது. இனிமேலாவது உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுத்து நல்ல தமிழை, நம் நெல்லை நம் பெருமை என்று இருப்பதை போல் நல்ல தமிழை மிளிரை செய்ய வேண்டும் என்று ஆட்சி தமிழ் புரட்சி கொட்டத்தின் சார்பில் மாநகரத்தை வேண்டிக் கொள்கிறோம். அடுத்த கட்டம் நீங்க விரைந்திருந்து பாருங்க. வடிவம் மாறும். 10 நிமிடத்திலே வந்து காவல்துறையினர் யாரோ வந்து அந்த கருப்பு துணியை அகற்றி இருக்கிறார்கள். ஆனா உடைந்த பகுதி மூடப்பட்டிருக்கு. அது நம்முடைய அந்த நடவடிக்கைகளுடைய விளைவு. நாங்கள் போராட்டம் நடத்தலை, முழக்கம் போடலை. அங்க நின்றுகிட்டு தேவையற்ற செய்திகளை எதையுமே மக்களை ஈர்க்கக்கூடிய அளவு நாம செய்யலை. அதை மூடினோம், அதுக்குரிய செய்தியை சொன்னோம். இந்த உடைந்திருக்கிற பகுதி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், உயிருக்கு ஆபத்தான பகுதி என்று சொல்லிவிட்டு வந்தோம். இப்பொழுது அந்த நிகழ்வு நடந்த அடுத்த 1 மணி நேரத்துல மாநகர துணை ஆணையர் தலைமையில் வணிகர்களையெல்லாம் அழைத்து ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. சந்திப்பு உட்பட எல்லா இடங்கள்லையும் தமிழ்ல பெயர் பலகை எழுதணும். மே 15 வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு கால எல்லை தருகிறோம். மாவட்ட ஆட்சியரும் கால எல்லை கொடுத்திருக்கிறார் என்று. இதெல்லாம் புரட்சி தானே? இது தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை, அதனுடைய அரசாணைகளை, நீதி பேராணைகளை நிறைவேற்ற சொல்லி தொடர்ந்து இடைவிடாமல் நாம குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். 3 முறை இதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம். ஏப்ரல் 12 நம்முடைய தங்கை காளியம்மாளை அழைத்து ஆர்ப்பாட்டம் நடத்துமா, இதுவும் ஒரு கோரிக்கையை வைத்தோம். மாநகர நிர்வாகம் உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொழிலாளர் துறை ஆணையருக்கு அதிகாரம் இருக்கு. தமிழில் பெயர் பலகை இல்லைன்னா 2000 ரூபாய் தண்டனை விதிக்கலாம். அவருக்கு அதிகாரம் இருக்கு, அறிவுறுத்தலாம். இருந்தாலும் அவர்களுக்கான மற்ற பணிச்சுமைகள், தொழிலாளர் தொடர்பான கட்டட தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர் தொடர்பான பணிச்சுமைகள் இருப்பதனாலே அவர்களால் பார்க்க முடியல. எனவே புரட்சி என்பது தனி ஒரு மனிதரால் நடத்த முடியும். மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படக்கூடிய வகையில், எல்லோரையும் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில், பேசு பொருளாக்கக்கூடிய திருநெல்வேலி மாநகரத்திலே இந்த செயலை செய்தோம். தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாவட்டத்திற்கு 10 பேர் 20 பேர் இருந்தாலே போதும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்பதை நாம் நிலைநிறுத்த முடியும். மணக்கவரும் தென்றலில் குளிராய் இல்லை, தோப்பில் நிழலாய் இல்லை, தனிப்பதறிதான் துன்பமுது தமிழ்நாட்டில், தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை. பாவேந்தருடைய இயக்கத்தை நம்ம என்றைக்கு போக்குவது? அரசு என்று விழிப்புணர்வு அடைய செய்வது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அது ஆட்சிக்கு வரட்டும், வர வேண்டாம் என்று சொல்லவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் உடனடியாக, அப்படியெல்லாம் உடனடியாக எதையும் மாற்ற இயலாது. கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய நடைமுறைகளை ஆட்சிக்கு வந்த செந்தமிழர் சீமானே நாளைக்கு முதலமைச்சர் ஆனாலும் ஒரு 5 ஆண்டுகளுக்குள் எல்லாவற்றையும் அடிப்படையை அகற்றி மாற்றிவிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்யணும்.
அந்த பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கணும். அந்த வேலையின் வாயிலாக தமிழ் தொண்டு எப்படி செய்வது, தமிழ் இனநலம் எப்படி காப்பது, தமிழ்நாட்டு உரிமைகளை எப்படி மீட்பதற்கான அந்த கள பயிற்சி அளிக்கணும். எதுவுமே இல்லை, அரங்கத்தில் கூட்டம் போட்டு செய்தியை சொல்லுகிறோம், வேட்பாளர்களை அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம் என்றெல்லாம் இதெல்லாம் நடைமுறை வாய்ப்பு இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டு கிட்டத்தட்ட 9 மாதங்கள் இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான பொது தேர்தல் நடைபெறுவது. அதற்குள்ள ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஒரு 5000 துண்டறிகளை அடித்து கொண்டு, துண்டறிக்கைலாம் நாங்கள் அடித்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். கொடுத்து வீதிகள் எங்கும் நம்மளுடைய தமிழர்கள் தானே கடை வைத்திருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா வணிகர் தமிழர்கள் ஏற்கனவே ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் 90 விழுக்காடு தொழில் வணிகம் தமிழர்களிடம் இருந்தது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 50 விழுக்காடு அயலவர் கைக்கு போய்விட்டது. 100 விழுக்காடும் போயிட்டா எந்த தமிழ் வணிகம் இருக்க போறாரு? அவர்கிட்ட போய் நம்ம சொல்ல போறோம்? எந்த தமிழ் தேசிய முதலாளி இருக்க போறாரு? இருக்கிற தமிழ் தேசிய முதலாளிக்கு தமிழை பற்றி கவலை இல்லை. அவர்களுக்கெல்லாம் சுரண்ட நோக்கம் தான் இருக்கிறதே தவிர மொழியை பற்றியோ இனத்தை பற்றியோ நிலத்தை பற்றியோ, இந்த மொழியும் இனமும் நிலமும் நலமாக இருந்தால் தானே நாம் வாழ முடியும் என்கின்ற எந்த சிந்தனையும் இல்லை. நிகழ்காலத்தில் நமக்கு எவ்வளவு லாபம், நிகழ்காலத்தில் நம்முடைய கல்லா எவ்வளவு நிறைகிறது என்று பார்க்கிற வணிகர்கள் முதலாளிகள் தான் இங்கே இருக்கிறார்கள் தவிர பொது நலம் என்பது அறவே அற்று போய்விட்டது. இந்த நிலையில்தான் மீண்டும் பொதுநல உணர்வை, தமிழ் தேசிய எழுச்சி வர வேண்டும் என்பதற்காக தமிழ் உணர்வோடு தமிழ் உரிமை களத்தில் நின்று போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி நம்முடைய இளைய பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்தால் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை என்கின்ற அந்த இலக்கை எட்டுவதற்கு நாம் அடித்தளமிட வேண்டும். இடையில உங்களுக்கு செய்திகள் வரும், அந்த செயற்பாட்டு காணொளிகள் வரும், படங்கள் வரும். இவற்றையெல்லாம் பார்த்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய களப்பணியாளர்கள் உடனடியாக, நாம் இப்போ உடனடியாக செய்ய வேண்டியது, வீதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கவனத்தை ஈர்க்கக்கூடிய தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, வணிக நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அரசு அலுவலகங்களாக இருந்தாலும் சரிதான், தனியார் அலுவலகம் எதுவாக இருந்தாலும் சரிதான், பள்ளிகளாக இருந்தாலும் கல்லூரிகளாக இருந்தாலும் பல்கலைக்கழகமாக இருந்தாலும், எத்துறையை சார்ந்த அறிவிப்பு பலகை, பெயர் பலகை பொதுமக்கள் பார்வைக்கு வருகிறதோ அவற்றையெல்லாம் தமிழ் படுத்துகிற வேலையை தமிழ் தேசிய களப்பணியாளர் நாங்கள் திருநெல்வேலி மாநகரத்தில் செய்கிறோம். நம்முடைய அன்பு தம்பி தமிழர் கழகம் தலைவர் தமிழ் புகழன் போன்றவர்கள், மேகநாதன் போன்றவர்கள் அங்கே காஞ்சிபுரத்தில் மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ இடத்துல வெளியே தெரியாமல் பட்டுக்கோட்டையில் நடந்து கொண்டிருக்கிறது, மதுரையில் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ் தேசிய பேரியக்கம். இப்படி பல்வேறு இடங்களில் சிறுக சிறுக நாம் நெல்லையில் அடியெடுத்து வைத்தோம், அடித்தளம் அமைத்து கொடுத்தோம். இது மாதிரி செய்யலாம் என்ற வேலை திட்டத்தை அறிவித்து செயற்படுத்தினோம். அதனுடைய விளைவு அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெறுகிறது. அது தமிழ்நாட்டின் சந்து பொந்து இண்டு இடுக்கு மூலை முடுக்கெங்கும் பெருக வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தான் இந்த செய்தியை தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு பகிர்ந்து உலகத் தமிழர்களும் இதை அறிய வேண்டும், புரிய வேண்டும், தெரிய வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே நம்முடைய எரிதனல்லே இந்த செய்தியை உங்களிடையே பகிர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.